ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் ரொம்ப அருமையான வசனம், வாக்குத்தத்தமான வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில், தருணம் தப்பினால் மரணம் என்ற நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு முன்னாடியும் செங்கடல், பின்னாடியும் பார்வோன் சேனை, முன்னாடியும் பிரச்சனை, முன்னாடியும் பிரச்சனை, முன்னாடியும் மரணம் போல இருக்கிறது, பின்னாடியும் மரணம் போல இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலோ ஓடிங்கி போவதில்லை. முன்னாடி ஒரு நெருக்கம், பின்னாடி ஒரு நெருக்கம், முன்னாடி ஒரு செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, யுத்த வீரர்கள் பட்டயத்தோடு அவன் ஈட்டியோடு இவர்களை முறியடித்து போடும்படியாக பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி செங்கடல் இருக்கிறது. ஆண்டவர் அந்த நேரத்தில் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது, நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்கள் முழு தீர்வை கொடுக்கும்படியாக தான் அந்த சூழ்நிலை உங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எப்போ உங்களுடைய தலையை நிமிர முடியாத ரொம்ப கஷ்டத்தின் பாதையில் உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க, அந்த பிரச்சனை அதோடு முடிகிற காலங்களை வந்து விட்டது, நேரங்களை வந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அருமையான இந்த புதிய வருஷத்தில் முதல்ல ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற வாக்குத்தத்தமாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க, ஆனால் நீங்கள் வெற்றி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நெருக்கடிகள் முற்றிலுமாக நீக்கப்பட போகிறது. அல்லேலூயா. நீங்கள் சும்மா நின்று பாருங்க, சும்மா நின்றாலே போதும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்தில் நம்ம பயந்து ஓடக்கூடாது. நம்ம சும்மா நின்றாலே போதும், அநேக ஆத்துமகளை கர்த்தர் அறுவடை செய்வார். எத்திபிராம சொல்கிறீங்க, அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க, அநேக பேர் ரட்சிப்பின் விளிம்பில் இருந்து கொண்டு இருக்காங்க. நாம் ஒன்றுமே இல்லை, ஆண்டு சும்மா உட்காந்து ஆண்டவரே இசப்பா என்று அவர் நோக்கி பார்த்தாலே போதும், அங்கே ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார், ஒரு வெற்றியை கருத்து நம்மளுக்கு கொடுப்பாராக. எத்திபிராம சொல்கிறீங்க. அப்போ இந்த சும்மா என்ற வார்த்தை என்பது நம்ம சோம்பலாக இருக்கிற வார்த்தை கிடையாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா ஆமென், ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஆராதித்து கொண்டு இருக்க வேண்டும், ஆண்டவர் நாம் செபித்து கொண்டு இருக்க வேண்டும். சும்மா இருப்பீங்க, சும்மா இருக்கக்கூடாது. எரிகோ பட்டணத்தை எத்தனை நாள் சுற்றி வர சொன்னாருங்க? எல்லாம் சொல்லுங்க, எத்தனை நாள் சுற்றி வர சொன்னாருங்க? 7 தடவை. என்ன எப்படி சுற்றி வர சொன்னார்? வாயை மூடிங்கன்னு பேசாம சுற்றி வர சொல்றாரு. 7வது நாள் 6 முறை வாயை மூடி சுற்றி வர சொல்றாரு. 7வது முறை சுற்றி வரும்பொழுது எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. எத்திபிராம சொல்றீங்க, இவங்க சும்மா சுற்றின்னு வரலைங்க. இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னா பேசாமல் இருக்குது. எத்திபிராம சொல்றீங்க. ஆமென். யார் வந்தாங்க வரல, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஊழியத்தை, பொறுப்பை நாம் பொறுப்பாக செய்யும் பொழுது இதோட மேலான பொறுப்புகளை கர்த்தர் தருவார், இதோட மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அதே போல் நம்மளுக்கு கொடுத்த அந்த பொறுப்புகளை உண்மையாக நம்ம உத்தமமாக செய்யும் பொழுது அது கேட்ட நபர்களை கர்த்தர் இணைப்பாராக. இப்போ மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை நானா பெற்றேன், இவங்க என்ன சுமக்க முடியல ஆண்டவரே. ஆண்டு சொல்கிறாரு, உன்னை போல இருக்கிற மூப்பர்களை நீ கூப்பிட்டுனுவா, உன் மேலே இருக்கிற ஆவி அவர்கள் மேலே வை. இப்போ ஒரு மோசையில் 72 மோசைன்னு நினைக்கிறாங்க, கிட்டத்தட்ட 70, ஆமாம் 70 பேர் மேலே ஆவியை ஊட்டுறாரு. 2 பேர் வந்து எங்கே இருக்காங்க? வெளியில் இருக்காங்க. அதில் யோசுவா ஒருத்தர். அல்லேலூயா. அப்போவே என்ன பண்ணுறாரு? ஒரு ஊழிக்கார மேலே இருக்கிற அபிஷேகம் தான் அந்த சபை முழுவதும் பரவி இருக்கும். எத்திபிராம சொல்கிறீங்க, நான் இங்கே ஊழி நான் என்ன சொல்கிறனோ, என்ன வார்த்தை சொல்கிறனோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது நான் தப்பாக சொல்லிட்டேன்னா உங்களையும் பதம் பார்த்துரும், என்னையும் பதம் பார்த்துரும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு பதம் பார்க்கும்படியாக வந்து விட்டான். அவன் தான் பிசாசு. அல்லேலூயா. அவர் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு அவருக்கு பசி உண்டாயிட்டு பிசாசன் சொல்கிறான், கல்லை அப்பமாக மாற்றும். சோதிக்கிறான், தேவையில் சோதிக்கிறான். ஆண்டு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற
எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது சோதனை கொண்டு வரான். அவர் உலகத்தின் ராஜ்யங்களை காண்பிக்கிறான், உலகத்தின் எல்லைகளை காண்பிக்கிறான், மேன்மைகளை காண்பிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தர் தான் நான் பணிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு தான் பணிந்து கொண்டு அவர் ஒரு தான் ஆராதனை செய்ய முடியும். இந்த ராஜ்யத்தை நான் பணிந்து கொள்ள முடியாது சொல்லிட்டு ஆண்டவங்க ஜெயம் எடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த 2 சோதனை ஆண்டு ஜெயிச்சிட்டாரு. 3வது சோதனை கொண்டு வந்துட்டான் பாருங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. 3வது சோதனை என்ன சோதனை? கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு சோதனை கொண்டு வரான். என்ன சோதனை கொண்டு வரான்? நீங்கள் தாள குதியும் உங்கள் பாத கல்லிடாதபடிக்கு தேவ தூதர்கள் தாங்குவார்கள் ஏந்துவார்கள் என்று சங்கீதம் 91 தெளிவாக பிசாசு சொல்கிறான். பிசாசு அவன் தேவ தூதனாக இருந்தவன், அவனுக்கு ஒரு சில வார்த்தைகள் தெரியும். அவன் சொல்கிறான், ஆண்டவர் என்ன பண்ணல, குதிக்கல. ஆண்டு சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. கர்த்தருடைய வார்த்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உங்களையும் பதம் மாத்திரம், என்னையும் பதம் மாத்திரம். அன்பா, இதை கேட்டு ஒரு சகோதரி சொன்னாங்க. ஒரு சகோதரி செம்ம சளி பிடிச்சிச்சான். அவங்க ஆவி பிடிக்கிறதுக்காக ஆவி மாத்திரை வாங்கின்னு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு போத்திக்கின்னு அந்த ஆவி பிடிக்கிற மாத்திரையை கட் பண்ணி போகிறதுக்கு பதிலாக ஆவி பிடிக்கிற மாத்திரை உள்ளே போட்டாங்க சுடுதண்ணியில். இவங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சான். நெருப்பு மேலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ளே போனாலும் அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையே, இந்த சுடுதண்ணில் கை விட்டாலும் ஒன்றையும் நடக்காது. ஆண்டவர் நாம் பரிச்சு பார்க்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பரிச்சு பார்க்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை ஜெயமாக முடியும். அல்லேலூயா. இல்லை என்றால் அதில் வேதனையுமே முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும், அது உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஆட்டதாக இருக்கும். ஒரு வாரம் ஒரு மாதம் முழுவதும், அதாவது என் காரில் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கார் சர்வீஸ் விடுவேன். 5000 கிலோமீட்டர் வரும்போதே நீலாங்கன்னு கால் பண்ணுவாங்க, சார் சர்வீஸ் சார். ஏங்க இன்னும் 10,000 கிலோமீட்டர் ஓலைங்க சொல்லுவேன். காரு போயிட்டு சர்வீஸ் போயிட்டு வந்தவொடனே எப்படி தான் இருக்கான், புது கார் இருக்கிற மாதிரியா இருக்கும். பைக் அப்படி தான், சர்வீஸ் விட்டு வந்தோன்னா கிளச் பிளேட் என்ன பண்ணுவான், சரி பண்ணுவான், பிரேக்கை சரி பண்ணுவான், கழுவி கொடுப்பான், ஆயில் சேஞ்ச் பண்ணுவான். அவ்வளோ ஓட்டத்துக்கு அருமையாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தேவைகள், அநேக மனிதர்களை கண்டு சோர்ந்து போயிட்டு தூண்டு போயிட்டு போல்டு கைண்டு ஆயில் இல்லாமல் வறண்டு போய் சபைக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை ஆவியானதாமே உங்களை சர்வீஸ் பண்ணி அனுப்புவாராக, உங்களை புதுப்பித்து அனுப்புவாராக, மீண்டும் உற்சாகம் பண்ணி அனுப்புவாராக, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவாராக. அதுக்கு தான் நம்ம சபைக்கு வரோம். ஏதோ நான் சபைக்கு வரேங்க, ஏதோ நானஸ்தானம் பெற்றுக்கொண்டுங்க, ஏன்னா போகலாம் பாஸ்ட்டு கால் பண்ணி கேட்பாருங்க, கிடையாதுங்க. உங்களை சர்வீஸ் பண்ணும்படியாக, உங்களை புதுப்பிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை மூலியமாக உங்களுடைய எண்ணத்தையும் யோசனைகளை மாற்றி உங்களால் இயலாத முடியாத காரியத்தை உங்களால் முடியும் என்று ஆண்டவர் வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். கையை பிடிச்சி சொல்லாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. கையை பிடிச்சி சொல்லும்போது ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் கையை விடாமல் முழு பிரசங்கம் சொல்லினுக்கிறாங்க. ஒரு காரியத்தமாக கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார், ஆவியா நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. சத்தம், துதி சத்தம், ஆராதனை சத்தம், ஜப சத்தம், யுத்தம், வெற்றி, எல்லா மகிமை கர்த்தர் உரியது. கரங்களை தட்டி மகிமை பார்த்துங்க. அங்க கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தம் அவர்களுடையது, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். சத்தம் போட வேண்டும், சும்மா இருக்க சொல்லல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னா சும்மா இருக்க சொல்லல, துதி சத்தத்தோடு இருக்க வேண்டும். பிரச்சனைகள் எல்லாம் சும்மா இருக்க வேண்டும், உலகத்தின் காரியத்தில் சும்மா இருக்க வேண்டும், வைராக்கியத்தை சும்மா இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு துதிக்கிற சத்தம் நம்ம வாயில் இருக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் என் வாயில் இருக்க பாருங்க. யுத்தம் வந்தாலும் சரி, வீட்டில் சாப்பாடு இல்லைனாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை பாக்கெட்டில் ₹1 இல்லைனாலும் சரி, ஆமேன். அன்றைக்கு நேரத்தில் ஊழி செய்யும் பொழுது, ஆமேன், அநேக நேரத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கும்.
ஆனால் அற்புதமாக ஆண்டவர் சந்திப்பார். அவ்வளோ காரியங்கள், அவ்வளோ ஒரு காரியமாக இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்பவுமே டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ஊழியத்தில் பெட்ஷீட் ஊழியம் இருக்கும், கேரள ஆராதனை இருக்கும், அதுக்கப்புறம் பைபிள் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கும். அப்புறம் வந்து வயதானவர்களுக்கு புடவை கொடுப்போம். நார்மலாக இருக்கும்பொழுதே ஆமேன் வர்றதை விட அதிகமாக தான் நம்ம ஊழியத்தை நம்ம செலவு பண்ணுவோம். பவுல் சொல்கிற மாதிரி சொந்த பணத்தை போட்டு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டிக்கிறேன். திவ்யராமன் சொல்கிறீங்க. இந்த டிசம்பர் மாதம் முடிச்சுட்டு ஜனவரி மாதம் தொடங்கும்போது ரொம்ப மைனஸில் இருக்கும் நார்மல் டைம்லேயே. ஆனால் இந்த கிறிஸ்மஸுக்கு வருவதுக்கு 2 மாதம் முன்னாடியே இதனுடைய நம்ம ஊழியத்தின் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் கிட்ட வந்துருச்சு. நான் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனாலும் கூட கிறிஸ்மஸை கருத்தை நேர்த்தியாக கருத்தை செய்து முடிக்க செய்தார், புத்தாண்டை நேர்த்தியாக கருத்தை செய்து முடிக்க செய்தார், எல்லா ஊழியத்தையும் பரிபூர்ணமாக செய்து முடிக்க கருத்தை கிருபை செய்தார். எப்படி நடந்தது தெரியல. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. நிறைவாக்கினார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. குறைவாக நிறுத்தது இல்லை. நம்மளுடைய குறைவுகளை கருத்து நிறைவாக்குவார். நம்மளுடைய நெருக்கத்தை கருத்து பெருக்கமாக மாற்றுவார். பகல் பா சொல்லுங்க, உங்கள் நெருக்கத்தை பெருக்கமாகவும் உங்கள் குறைகளை நிறைவாகவும் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ சும்மா இருக்கிற வார்த்தை என்பது நம்ம சோம்பலாக இருக்கிற வார்த்தை கிடையாது. அந்த 5 தாளந்து உடையவன் 5 தாளந்தை சம்பாதிச்சுன்னு வந்தான். 2 தாளந்து உடையவன் 2 தாளந்தை சம்பாதிச்சுன்னு வந்தான். இன்னும் 1 தாளந்து உடையவன் மண்ணில் புதைச்சி வச்சுட்டான். அவன் பார்த்து சொல்கிறாரு, சோம்பலான ஊழியக்காரனே. ஆனால் 5 தாளந்து உடையவன் 5 தாளந்தையும் 2 தாளந்து இன்னும் 2 தாளந்து உருவாக்கின்னு வந்தவன் சொல்கிறாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் முத்தமும் உள்ள தேவனுடைய ஜனங்களே என்று. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரத்தையும் இந்த ஊழியத்தையும் நம்மளுக்கு பொறுப்பாக நம்ம கரங்களை கொடுத்திருக்கிறார். இது நம்ம சோம்பலாக செய்யக்கூடாது, நாம் கண்ணும் கருத்தாமாக செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷம் மழை பெய்யாது இருந்தது. மீண்டுமாக கருத்தாய் ஜெபம் பண்ணினான். வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. கண்ணு கருத்தாக பண்ண வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார், என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கார் என்று ஆண்டவர் பார்ப்பார். இல்லைன்னா சவுலை தூக்கிட்டு யாரை பாரு, சவுலை தூக்கிட்டு பவுல்ல பழைய ஏற்பாட்டை சொல்கிறேன், சவுலை தூக்கிட்டு யாரும் பண்ணுவார், தாவீது பாரு. எத்திபீராம சொல்கிறீங்க, எலியாவை நான் மாத்திரம் தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. 7000 பேரை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சும்மா இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவருக்காக பிரயாசப்படுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தாங்க இருக்கிறதுல யுத்தம் பண்ணுகிற ரொம்ப ரொம்ப பெரிய தேவன். அல்லேலூயா. மோசே பிறந்த பிறகு ஆமென் அந்த பார்வை என்ன பண்ணிட்டான், பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் நதியில் போட்டு கொலை செய்யும்படி தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கே அவன் அதிகாரம் கொடுத்துட்டான். அதிகாரம் உள்ளவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கல, எகிப்தியர் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டான், அதிகாரம் கொடுத்துட்டான். ஒரு குழந்தை பிறக்குதா, அது ஆண் குழந்தையா இருக்குதா, நதியில் போட்டு கொள்ள எத்தனையோ குழந்தை மறிச்சுது. மோசே, அதனால தான் மோசே தாய் அவன் என்ன பண்ணாங்க, பயந்துன்னு ஒரு கூடையில் வச்சு அனுப்பும் போது தான் பார்வனுடைய குமாரத்துக்கிட்ட போது மறுபடியும் அந்த சொந்த தாய்க்கு வந்து அவர் பார்வன் வீட்டில் வளர்றதை பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளை மறித்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கூட ஏரோதுனால அநேக குழந்தைகள், சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று வேதம் மத்தேயுல போடப்பட்டு இருக்கிறது. அப்போ எந்த மோசே பிறக்கும் பொழுது எத்தனையோ குழந்தைகள் அவன் தண்ணியில் போட்டு அவர்களை சாக அடிச்சது போல அந்த நியாய தீர்ப்பு ஆண்டவர் கிட்டத்தட்ட இவர் ஒரு 40-80 வயசாவது, கிட்டத்தட்ட அவர் 80 வயசுல ஊழியத்தை அழைக்கிறாரு. 80 வருஷம் கழிச்சு பார்வோன் சேனைகளை இவர்களுக்கு 2 செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் அந்த கடலை கடக்க செய்தார். ஆனால் இஸ்ரேல் எகிப்தியரையோ கர்த்தர் மூழ்க செய்தார். எந்த தண்ணீர்னால ஜனங்களை, சிறு குழந்தைகளை அவர்கள் அழித்தார்களோ அதே தண்ணீர்னால கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். அங்க யுத்தத்தில் என்ன பண்ணாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார், அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். கரங்களை தட்டி மையம் பார்த்துங்க. அல்லேலூயா. காலங்கள் கடக்கலாம், வருஷங்கள் கடக்கலாம், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உன்னோடு கூட போராடிகளை தேடி காணாது இருப்பீங்க. ஆண்டவர் யுத்தம் பண்ணார் என்றால் சத்தமின்றி ரத்தமின்றி கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய சத்தம் அதிகமாக இருக்கணும், ஜப சத்தம் அதிகமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஜப சத்தம், துதி சத்தம்
அதிகமாக இருக்கும் பொழுது அவர் சத்தமின்றி ரத்தமின்றி கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். எந்த தண்ணீரால் அவர்கள் மூழ்கடித்தாங்களோ, எத்தனையோ பிள்ளைகள் தண்ணீரால், கை குழந்தை, பச்சை குழந்தை என்ன ஆயிடுச்சு, தண்ணியில் போட்டு மூக்கை அடைச்சி தண்ணி உள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழந்தைங்க எத்தனை பிள்ளைகள் இறந்து விட்டது. அந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் செய்தார். இந்த நாட்களில் கூட ஏதோ ஒரு விழுப்புரம் மாவட்டமா ஒரு குழந்தை, அந்த குழந்தை எங்கே போயிடுச்சுங்களாம், அந்த செப்டேங்கில் விழுந்துடுச்சான். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி, நம்ம வீட்லேயும் நம்ம சபையிலும் நம்ம சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் சிறு பிள்ளைகள் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. அந்த தாய்க்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும், அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே சிறு பிள்ளைகளாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எதப்பா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. ஐயா அந்த பிள்ளை அப்பா கழிவு நீர் தொட்டியில் விழுந்துட்டு சொல்கிறாங்களாப்பா, எப்படி அப்பா மூச்சு அடைச்சி எப்போ துர்நாட்டத்தோடு எவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு எப்படி அது இறந்துருக்க துடிச்ச ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. குறிப்பாக பாசோது நம்ம ஸ்கூலுக்கு போகிற, பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, ஜேகேஜி படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. 1ஆவது 12ஆவது காலேஜுக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. மோசே பிறக்கும் பொழுது ஆமீன், எத்தனையோ மோசே கூட பிறந்த எல்லா பிள்ளைகளும் அழிந்து விட்டது, தண்ணியில் மூழ்கி அடித்தாங்க. வேதம் சொல்லுகிறது, யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சேடும் பொழுது என்ன நடந்தது பாருங்க. இவ்விதமாக கர்த்தர் அந்த நாளில் இஸ்ரவேலை எகிப்தின் கைக்கு தப்பித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தின் செத்து கிடக்கிறதை இஸ்ரேலர்கள் கண்டார்கள். ஆமீன். இவர்களுடைய சொந்த பிள்ளைகளை மறிக்கிறதே இவருடைய கண்களை கண்டார்கள். கிட்டத்தட்ட 80 வருஷம் கழிச்சு கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணிக்கிறது நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காலங்கள் கடந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்கிறதே, இந்த சூழ்நிலைகள் இப்படி இருந்து கொண்டு இருக்கிறதே, எனக்காக யாருப்பா பரிந்து பேசுவாங்க, எனக்காக யாருப்பா யுத்தம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். ஏற்ற காலங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ரட்சித்து உங்களை மீட்டெடுத்து எதிரிகள் கையில் கர்த்தர் உங்களை ரட்சிக்கிற தேவனாகவே இருக்கிறார். உங்களோடு கூட போராடினவர்கள் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீங்க. நீங்கள் உங்களோடு கூட போராடின வியாதி நீங்கள் தேடி காணாதிருப்பீங்க. உங்களோடு கூட போராடின மனிதர்கள் நீங்கள் தேடி காணாதிருப்பீங்க. உங்களோடு கூட போராடின போராட்டங்கள் கஷ்டங்கள் நீங்கள் தேடி காணாதிருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார், யுத்தம் பண்ணுவார். இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உங்கள் காலை தள்ளாடுவதும் இல்லை. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் செங்கடெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. அந்த பிரேதம் அந்த எகிப்தியர் நிறைய பேர் செத்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அது யாத்திராங்க 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிச்சு வந்தீங்கன்னா அங்கே ஒரு கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். குறிப்பாக 3ஆவது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ரமேஷ் பிதா சொல்லுங்க, யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் யுத்தம் பண்ணார், சத்தமின்றி ரத்தமின்றி எனக்காக யுத்தம் பண்ணுவார், ஜெயத்தை எனக்கு கொடுப்பார். எத்தனை பேராம சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். புகழ்ந்து பாடுறாங்க பாருங்க. முக்கியமாக 2 நாளாகும் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது. 2 நாளாகுமோ 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக 3 நாட்டு ராஜாக்கள் ஆமன் படையோடு வருவார்கள். ஆமன். மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் ஆமன் அவர்களோடு கூட யுத்தம் பண்ண வராங்க. விரோதமாக யுத்தம் பண்ணி வருது கேள்விப்பட்டு யோசபாத் என்ன பண்ணுறா தெரியுமா? 3ஆவது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கள் 3 நாட்டு ராஜாக்கள் இவர்களை யுத்தம் பண்ணும்படியாக வருகிறார்கள். எல்லாம் கர்த்தர் கவனிங்க. இருக்கிறதுல ரொம்ப சின்ன நாடு, ரொம்ப குட்டி நாடு, இவர்களுக்கு பலம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் தான் இவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்கள் வழி நடத்தி வருகிறது பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவர்கள் 3 நாட்டு ராஜாக்கள் படையோடு வரும்பொழுது யோசபாத்தை கேள்விப்பட்டு கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
பிரச்சனைகள் யுத்தங்கள் வரும்பொழுது நெருக்கடி வரும்பொழுது நம்ம யாரை தேடுறோம்? எந்த மனிதர்களை தேடுறோம்? கர்த்தர் கவனிங்க, அங்க என்ன யாரை தேடுறாங்க? ஏசப்பா தேடுறாங்க. கர்த்தரை தேடுகிறார்கள். ஏசப்பா தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். உங்கள் நெருக்கடி இருக்கும் பொழுது, தேவைகள் இருக்கும் பொழுது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டல ரொம்ப கஷ்டமாகுதா, நீங்கள் மனிதர்கள் தேடி ஓடாதீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மனிதர்கள் தேடி ஓடாதீங்க, கர்த்தரை நாம் தேட வேண்டும். எத்தனையோ ஊழியத்தின் நம்ம தேவைகள் அநேக நெருக்கடிகள் இருந்தாலும் நாம் மனிதர்கள் தேடி ஓட மாட்டேன். ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது மனிதர்களை தேடி வந்து நம்மளை ஆசீர்வாதங்களை கொடுக்க செய்வார். அதுதான் நம்மளுடைய விசுவாசமா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை தேவைகள், எத்தனை நெருக்கடிகள் இந்த ஊழியத்தில் இந்த காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவ்வளோ அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் நடத்தி வந்த தேவனாகவே இருக்கிறார். இன்னும் நம்மளுடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவாராக, ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிப்பாராக. அதே போல நம்மளுடைய ஊழியத்தின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அதிகரிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய குடும்பத்தில் ஊழியத்தின் உங்க குடும்ப ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வேகத்தை அதிகரிப்பாராக. இப்போ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நம்ம பட்டமோ எவ்வளோ கஷ்டப்பட்டமோ அதே கஷ்டத்தில் இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. தாவீது வர வர விரித்தடைந்தது போல நாமளும் வர வர விரித்தடைய வேண்டும். ஆசீர்வாதத்தில் விரித்தடைய வேண்டும், ஜபத்தில் விரித்தடைய வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் எல்லாரும் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும், எல்லாரும் பாட்டு பாடலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கணவன் மனைவியாக இணைந்து ஊழியம் செய்யும் பொழுதுதான் அங்கே ஊழியம் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும், ஊழியமும் பாதுகாப்பாகவும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் ஒரு மேன்மையாகவும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், எஸ்தரும் நம்ம கூட யூடியூப்பில் வரும்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த கஷ்டங்கள் வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது யோசேப்பு என்ன பண்ணுறாருங்க? கர்த்தரை தேடுகிறார். சொல்லுங்க, நெருக்கடி வரும்பொழுது, எனக்கு தேவைகள் வரும்பொழுது, எனக்கு கண்ணீர் வரும்பொழுது, எனக்கு போராட்டம் வரும்பொழுது, மனமாற இருக்கும்பொழுது நான் மனிதர்கள் தேடி போக மாட்டேன், நான் கர்த்தரை தேடுவேன். உடனே என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை தேடுறாங்க. கர்த்தரை தேடிட்டு அங்கே ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. பாருங்க, 6வது வசனத்தில், எங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தாவே, உரிமையோடு அங்கே ஜெபிக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என் அப்பா ஏசப்பா என்னுடைய அப்பா. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஏசப்பா என்னுடைய அப்பா? என்னுடைய அப்பா சொல்லுங்க, உரிமை சொல்லுங்க, என்னுடைய அப்பா. அப்படிதான் ஜெபம் பண்றாரு. எங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடே எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீங்க எங்கள் பிதாக்களுக்கு நீங்க ஆணையிட்டு கொடுத்திருக்கீங்க, இந்த சந்ததியை பாதுகாப்பேன், இந்த சந்ததியை நான் உயர்த்துவேன், இந்த சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்களே. இப்பொழுது நெருக்கடி வருது ஏசப்பா, உங்களுடைய வார்த்தையை நினைவு கூறுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்கள் நெருக்கடிகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு குறித்ததான வார்த்தையை நீங்க நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க. எது பேராம சொல்றீங்க? எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதிகமாக நினைவில் வருது என்றால், நீ என்னுடைய தாசன், நான் உண்மையில் மகிமைப்படுவேன். உங்கள் எதனா ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு இருத்தில் ஊறி இருக்கும். அந்த வார்த்தை உங்கள் சூழ்நிலைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள் வரும்போது, ஏசப்பா இந்த வார்த்தை எங்கள் குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கீங்களே, என் பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்கீங்களே, என்னுடைய கணவரை குறித்து சொல்லியிருக்கீங்களே, என்னுடைய பெற்றோர்களை குறித்து சொல்லியிருக்கீங்களே, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நினைவுபடுத்துங்க, அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆபிரகாம் கொடுத்திருக்கீங்க வாக்கு, எங்களுக்கும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே என்று யோசேப்பு அங்க ஜெபிக்கிறதே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஆமென். 17ஆம் வசனத்தில், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்ய ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா.
பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். இப்படிலாம் அவங்க ஜெபிக்கிறது ஏற எடுக்கிறாங்க, உபவாசத்தோடு ஏற எடுக்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கறத தேடுகிறார்கள். மனிதர்கள் தேடி ஓடவில்லை. இன்னும் பக்கத்து நாட்டு ராஜாக்கள் சேர்த்து யுத்தம் பண்ண அவங்க ஆயத்தப்படுத்தவில்லை. நான் தான் பலன், என்னால் தான் முடியும், என்னால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று அவர் நினைக்கவில்லை. ஆண்டவரை தேடுகிறதை பார்க்கிறோம், உபவாசத்தோடு தேடுகிறதை பார்க்கிறோம், உரிமையோடு தேடுகிறதை பார்க்கிறோம், வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து அங்க தேடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்க தரித்து நின்று பாருங்க. திருப்பி ராமன் சொல்லுங்க, நீங்க சும்மா நின்றாம மாத்திரம் போதும். பகல் பசங்க இந்த ஊழியத்தில் சும்மா நின்றா மாத்திரம் போதும். ஏசப்பா அவர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கான திட்டத்தை, உங்களுக்கான தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? பயந்துடக்கூடாது, சூழ்நிலை கண்டு பயந்துடக்கூடாது, தேவை கண்டு பயந்துடக்கூடாது. அநேக நேரத்தில் அநேக ஊழியக்காரர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அநேக ஊழியங்கள் ஏன் வளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் தேவைகளை கண்டோ இல்லை சூழ்நிலை கண்டோ மனிதர்களுடைய அந்த விசுவாசம், சொந்த விசுவாசிகள் என்ன வரும், எதிர்ப்புகள் அநேக ஊழியத்தில் வந்துக்கிறதை பார்க்கிறோம். நாம் மனிதர்கள் பார்த்து நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, தேவனை பார்த்து நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். மனிதர்கிட்ட நம்மளுக்கு புகழ்ச்சியும் வரும், இகழ்ச்சியும் வரும். புகழ்ச்சியை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இகழ்ச்சி கண்டு கஷ்டப்படக்கூடாது. மீண்டும் சொல்லுதுங்களா? புகழ், அதாவது போன வாரம் நம்ம கேட்டோம் அல்லவா, ஆமேன், ஒருடைய குறி சொல்கிற ஆவி என்ன சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரே, ரட்சிப்பின் வழி எங்களை காட்ட வந்தவரே, ஆமேன் என்று அந்த பவுலுக்கு சொல்லுகிறது பார்க்கிறோம். பவுல் சினம் கொண்டு இவ்வளவு விட்டு நீ போ என்று அப்போஸ்தலர் 16:16 சொல்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த குறி சொல்கிறத எனக்கு மறுபடியும் நினைவில் வருது பாருங்க. நான் போன வாரம் சொன்னேன் பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் கழித்து நான் மகாபலிபுரம் பீச்சில் போய் உட்காரோம். ஒரு அம்மா வருது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னம்மா பிறக்குது? உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்போ என்ன குறி சொல்கிறாங்க பாருங்கள், மறுபடியும் கல்யாணம் பண்ணுங்க. நான் சொன்னேன், மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டோம், உங்கள் வீட்டில் சீர் வரிசைலாம் கொடுக்கட்டும். எதை விடாமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் பாருங்க. அன்பானவர்களே, பிரியமான கர்த்தர் கவனிங்க, நம்ம சும்மா நிற்க வேண்டும், சும்மா நிற்க வேண்டும். பிரச்சனையில் கண்டு பயந்து ஓடக்கூடாது, ஆண்டு சமூகத்தில் நோக்கி பார்க்க வேண்டும், மனிதர்கள் நோக்கி ஓடக்கூடாது. தண்டல்காரு நான் இங்கே பார்க்குறேன், இந்த பக்கம் வரும்போது ஒரு ஒரு குடும்பம் என்ன பண்ணுது, நான் தண்டல் கட்டணும், இன்றைக்கி தண்டல்கார் வந்துடுவார், காசு நான் சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் சபையிலேருந்து நம்ம அறிக்கை செய்கிறோம், தண்டல் வாங்க மாட்டேன். சொல்லுங்கள், தண்டல் வாங்க மாட்டேன், லோன் வாங்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை மாற்றாங்க வாங்க மாட்டேன், மற்ற நாள்லாம் வாங்குவேன். அதுக்கு அதான் அர்த்தமா? எது விராமன் சொல்கிறீங்க? நம்ம ஆளுங்க முதல்ல போயிருக்காங்க, 4ஆம் தேதி தண்டல், 7ஆம் தேதி லோனு, மகளிர் குழு, அந்த குழு. நான் என்ன சொல்கிறேன்னா, தண்டலே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், லோனே இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். எது விராமன் சொல்கிறீங்க? இன்னும் 5 நாள் இருக்குது, இந்த கார் லோனு முடியுது. ஆமேன். எது விராமன் சொல்கிறீங்க? இந்த கார் லோன் முடியறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனிக்காரன், ஆக்சிஸ் பேங்க்காரன் என்ன பண்ணுறான், கால் பண்ணி, சார் நீங்கள் கார் மேலே நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம், இன்னொரு 3 லட்ச ரூபா என்ன பண்ணலாம், நீங்கள் லோன் போட்டுக்கலாம். நான் சொன்னேன், இன்னமா என்ன கடன்காரன் வச்சுருக்க விரும்புகிறீங்க? நான் சொன்னேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், அப்பாவில் போய் சாத்தானே, காலே பண்ணாதீங்க, ஓடியே போங்க. திபிராமன் சொல்கிறீங்க. அல்லேலூயா. ₹1 கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லாரும் சும்மா அறிக்கை செய்யலாமா? ₹1 கடன் இல்லாமல் நான் இருந்திருக்கு பாருங்க, சாட்சி இருந்திருக்கு பாருங்க. நான் சாட்சி சொல்லியிருக்கேன், ₹1 கடன் இல்லை. கடைசியாக யாருக்கும் ஒரு தரவேன்னு சொல்லிட்டு அது கொடுத்துட்டு ₹1 கடன் இல்லாமல் கருத்து சாட்சியாக ஒரு வாட்டி சொன்னேன். சொல்லுங்கள், ₹1 கடன் இல்லாமல் சும்மா அறிக்கை செய்யுங்க. ₹1 கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழுவேன். ஏசு கிறிஸ்து நாமத்தினால கடனே இல்லாமல், லோனே இல்லாமல், தண்டலே இல்லாமல் வாழ்க்கை வாழுவேன். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியமாக இருங்க. ஆண்டவர் தேட முடியாத காரணம் என்ன? தண்டல், கடன், தேவைகள், நெருக்கடிகள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ முடியல, ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியல. ஒரு அந்த நேரம் வந்து நம்ம நெருக்குது பாருங்க. இதுவே இல்லாமல் எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ராவு முழுவதும் பிரயாசப்பட்டார், மீன் கிடைக்கல. யாருங்க அவரு? பேதுரு. ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவனை தரித்திரன்னு அழைக்கலைங்க. ராவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லாதன்னு போயிட்டு பகலில் போயிட்டு வலை போட சொல்கிறாரு. நைட்டு கிடைக்காத மீன் பகலில் கிடைக்காது. நம்ம மீன் பற்றி நம்மளுக்கு தெரியும். நைட்டில் என்ன தண்ணி இருக்கும் ரமேஷ் பிதார்? என்ன தண்ணி இருக்கும் நேரத்தில்? கமுறு தண்ணி. கமுறு தண்ணி. கமுறு தண்ணினா
அந்த ஜிக்கு 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 ஜிக்குன்னு ரொம்ப கலங்களாக இருக்கும். கண்ணு தெரியாமல் வந்து மீன் மாட்டிக்கும். வெடிநேரம் நைட்டில் கிடைக்காத மீன் பகல் அதிகபட்சமாக கிடைக்காது. இவர் ராவ முழுவதும் பிரயாசப்படுறாரு, ஒரு மீன் கூட அகப்படல. ஐயரே, நீங்கள் சொல்கிற வார்த்தையின் பிரகாரம் மீன் போடுறேன், வலியை கிளியத்தக்கதான பெரிய மீன்களையும் இவர்கள் போட்டு நிரம்பி எல்லா போட்டுகளை வர வச்சு கர்த்தர் நிரப்பினாருங்க. அல்லேலூயா. கோடீஸ்வரனா கர்த்தர் மாட்டினார். ஊழியத்துக்கு அழைக்கும் போது எப்படி கூப்பிட்றாருங்க? வெறுமையாக இருந்தவனே. நான் ஊழியத்துக்கு வந்து நான் வந்து ஏழை பாஸ்டருங்க, நான் தரித்திர பாஸ்டருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறது தெரியுமா அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக வரல. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? ஐஸ்வர்யாக்கி அனுப்புகிறாரு. இனி நீ மீன் பிடிக்க மாட்டேன், மனுஷனை பிடிக்கிறனா இருப்பாய். அங்கக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவரே என்னை விட்டு போங்க ஆண்டவரே என்று மோசஸ் இவர் பேதுரு சொல்கிறாரு, இல்லை நீ மனுஷனை பிடிக்கிறனா இருப்பாய். அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தன ஒரு பெரிய வெளிப்பாடு அநேக கிறிஸ்தவ வட்டாரங்கள் இல்லை. அந்த ஐஸ்வர்யத்தோடு போராடுது. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நாளைக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை, இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இன்னைக்கு லோன் கட்ட கஷ்டம், அந்த கஷ்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்லுகிறேன், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள்லாம் கிறிஸ்துக்குள் நிறைவாக்குவாராக. 5 அப்பம் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? நிறைய பேர் யுத்தங்கள் நம்ம நடக்குதே பணத்தில் தான் நடந்து கொண்டுக்குது நம்ம வீட்டில். கரெக்டுங்களா? எழுந்தோன்மே நம்மளுக்கு தேவைகள் இருக்குது. கரெக்டுங்களா? யுத்தம் அங்கே தான். ஆண்டவர் அதான் பேசி கொண்டு இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன். ஒருத்தவன் சொல்கிறான், ஆண்டவரே 5 அப்பம் 2 மீன் இது ஏமாத்திரம். ஒன்னொருத்தவன் சொல்கிறான், 200 பணம் இருந்தாலும் போதாதே ஏமாத்திரம். அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்கவில்லை. எடுத்து அவரை ஆசீர்வதிச்சு 5000 புருஷர்களை சாப்பிடுவோம், 5000 மனைவிகள் சாப்பிடுவோம். ஒரு தம்பதிக்கு 2 குழந்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர், ஏறக்குறைய 20,000 பேர் சாப்பிட்ருக்காங்க. எத்தனை பேராம சொல்கிறீங்க? அந்த நாளில் 2 குழந்தை பற்றி போட்டிருப்பாங்க. எத்தனை பேராம சொல்கிறீங்க? அன்றைக்கி கூட சொல்கிறாங்க பாருங்கள், 16 குழந்தை பெற்றாங்களாம். 16. அந்த நாள் நிறைய குழந்தை பெற்றிருப்பாங்க, மனைவிகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் 12 கூடைகளை கர்த்தர் மீடு இருக்க செய்தார். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. இதை எடுத்து தியானிங்க, இதை யோசிங்க, இதை பேச ஆரம்பிங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் மாற்றுவாராக. உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படும், உங்கள் பொருளாதாரங்கள் மாற்றப்படும். எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? அநேக யுத்தங்கள் அங்கே தான் நடந்து கொண்டே இருக்கிறது. கடலை தேடாதபடிக்கு நெருக்கடிகள், போராட்டங்கள் என்ன பண்ணுறான்? ஓடிக்கொண்டிருக்காங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நேற்று போனேன், எனக்கு 1000 ரூபாய் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு நிறைய போட்டி வந்தாங்க, ஆனால் கர்த்தர் என்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் எடுக்க முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் பிடுங்க முடியாது. கர்த்தர் நிறைவாக கர்த்தர் கொடுப்பாராக, நிறைவாக கொடுப்பாராக, நிரப்பியும் கர்த்தர் கொடுப்பாராக. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு சாப்பிட்டா செத்து போகிற சொல்கிறாங்க. யார் சொன்னது? சாரி பார்த்து விதவை. இருக்கிறதுலே மோசமான பாஸ்டர் எலியா பாஸ்டர். எனக்கு முதல்ல சுட்டு எடுத்துட்டு வா. இவர் சாப்பிட்டு என்ன பண்ணாரு? அந்த பஞ்சகாலம் போகிற வரைக்கும் எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. எது விராம சொல்கிறீங்க? ஆண்டு கொடுக்குற ஒவ்வொரு விதையும் அப்படி தான் இருக்குது. அப்போ ஆண்டு 5 அப்பத்தையும் 2 மீன் எடுத்து என்ன பண்ணுறாரு? ஐயோ இது ஏமாத்திரம், இதை போதான் சொல்லிட்டு அவர் புலம்பல. எடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். எது விராம சொல்கிறீங்க? எடுத்து ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வீட்டுக்காரு உங்களுக்கு சம்பளம் வாங்கினது உங்கள் வீட்டில் கொடுக்கும் பொழுது இல்லைங்கன்னா சொல்லக்கூடாது, இது ஏமாத்திரம், இது போதாது, இது நான் லோன் கட்டுவேனா, இது தண்டல் கட்டுவேனா, இல்லை ஃபீஸ் கட்டுவேனா, இல்லை உனக்கு ஆக்கி தான் போடுவேனா? எது பேராமல் சொல்கிறீங்க? இதில் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, நீ சம்பாரிச்சுட்டு கொடுத்துட்டு 10. ஆமென். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு எது ஆண்டவர் கொடுத்துருக்காரோ, ஏசப்பா இது கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா, இந்த வருமானத்துக்காக நன்றி ஏசப்பா, இந்த சம்பளத்துக்காக நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கான வருமானத்துக்காக நன்றி ஆண்டவரே, இதில் நான் உண்மையாக ஊத்தமாக நமக்கு தசமாக கொடுக்குறேன் ஆண்டவரே. யாக்கோப்பு அவர் பொறுத்தம் பண்ணாரு, ஆண்டவரே நான் திரும்பி கரெக்டாக போயிட்டு வந்துட்டேன்னா உங்களுக்கு எல்லாவற்றையும் தசமாக கொடுப்பேன் ஆண்டவரே. மெல்கிசேதேக்கு தானே ஆபிரகாம் தசமாக கொடுக்காரு. தசமாக ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம வாழ்க்கை சுரந்து கொண்டே இருக்கும். புதிதாக வந்தவர்கள் தெரியாது, தசமாக என்பது 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்கு நம்ம விதைக்க வேண்டும். கொடுக்கறது கிடையாது. ஏதோ கஷ்டப்பட்டு ஊழியம் எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா, பாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சபலாம் கட்டினுக்கிறா தெரியுமா, அப்படி நினச்சி கொடுக்கூடாது. அது என்னுடைய ஆசீர்வாதம், அது என்னுடைய உரிமை. நான் கொடுக்க கொடுக்க, நான் விதைக்க விதைக்க நான் அறுக்க போகிறேன் என்று விதைக்க வேண்டும். கரங்கள் தட்டி மையம் பார்த்துங்க. திருவிழாமல் சொல்கிறீங்க 10ல் ஒரு பங்குனா
ஆமென். 1000 ரூபாய் நம்மளுடைய வருமானம்னா 100 ரூபாய் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக விதைக்கும் பொழுது பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. பொருளாதாரத்திலிருந்து அந்த யுத்தத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை பண்ணிக்கிற நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்திரின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பக்கல் பசங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. இந்த வார்த்தை வந்த உடனே அவங்க எல்லாரும் யுத்தத்துக்கு போக ரெடி பண்ணுறாங்க. யுத்தம் நீங்கள் பண்ணாதீங்கப்பா, யுத்தம் கூட உங்களுக்கு பண்ண வேண்டிய வேலை கிடையாது, ஈட்டி எடுக்க வேண்டிய வேலை கிடையாது, கத்தி எடுக்க வேண்டிய வேலை கிடையாது. ஆமென். நீங்கள் உடம்பு ஆட்ட வேண்டிய வேலை கிடையாது, நீங்கள் கஷ்டப்படுற வேலை கிடையாது. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ளாக வேட்டுண்டு மடிய செய்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 21 வசனம் வாசிங்கம்மா. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். சும்மா பாட்டு பாருங்களை போயிட்டு முன்னாடி ஆராதனை பண்ணவங்களை முன்னாடி கேட்குறாங்க. அப்புறம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எலும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கரங்களை தட்டி மகியம் படுத்துங்க. அல்லேலூயா. வெட்டுண்டு மடித்தார்கள் பாருங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார். ஆமென். துதி செய் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார். உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எத்தனை பேராம சொல்கிறீங்க? ஒரு பிரதர் கால் பண்ணார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரங்களுக்கெல்லாம் எதுக்கிட்டு தராங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் கால் பண்ணார். அங்கே 23ஆம் தேதி, கிறிஸ்மஸ் 23ஆம் தேதி. ஆமென். நம்மளுக்கு இருக்க தேவைகளோ மலை போல இருக்குது. என்ன கிஃப்ட் இருந்தாலும் நம்மளுக்கு எத்தாது. ஆமென். கிஃப்ட்டு வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு கர்த்தர் கொடுத்தாரா பெரிய கிஃப்டாக இருக்கும். எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? வாரம் சொல்லிட்டு நான் போவே இல்லை. அல்லேலூயா. மனிதர்கள் தேடி ஓடாமல் கர்த்தரை தேடினால் அவர் நிறைவானதை கொடுப்பாருங்க, மீதம் எடுக்க வைப்பாருங்க, நேர்த்தியாக கர்த்தர் கொடுப்பாருங்க. எத்தனையோ காரியங்களை வாழ்க்கையில் என்னை மாற்றியிருக்கிறார். இல்லைக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 13 லட்ச ரூபாயோட கடன், அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, ஆமென், சோதரம் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் தேவைகளை சந்தித்து ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் இன்னும் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ பொருளாதார நெருக்கடிகள் வந்தது, எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார். உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஒரு வேலையும் செய்யலைங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்க. சும்மா போய் நிற்கிறாங்க. ஈட்டி எடுத்துகிட்டு போய் நிற்கல, பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் நிற்கல, கேடியத்தை எடுத்துகிட்டு போய் நிற்கல, சும்மா பாட்டு புக்கத்து போய் நின்று பாடுறாங்க. எது பேராமல் சொல்கிறீங்க? நாம் இந்த சபையில் வந்து இங்கே ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் ஒவ்வொரு துதியும் நாம் வசிக்கிற இந்த கிராமத்திற்கே பெரிய ஆசீர்வாதம், பெரிய ரட்சிப்பாக இருக்கிறது, பெரிய மீட்பாக இருக்கிறது. எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? ஒன்று வீணாக போவதில்லை. நீங்கள் ஆண்டவரை துதிக்க துதிக்க உங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போய்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கே தெரியாத அநேக நேரத்தில் தருணம் தப்பினால் மரணம் என்ற நேரத்தில் உங்களை கர்த்தர் விடுவித்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனையோ நேரத்தில், எத்தனையோ தருவாயில்,
எத்தனையோ காரியத்தில் நம்ம அதிகமாக வாகனங்களை போய் கொண்டு இருக்கிறோம். அநேக பேர் கார்லேயும் ஆட்டோலையும் பைக்லேயும் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். எத்தனை நேரத்தில் நம்மளுக்கே தெரியாத அநேக தருணங்களில் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமாம் சொல்லுங்க. எத்தனையோ தருணங்கள் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனை காரியங்கள் தெரிஞ்ச போது ஐயோ இன்னும் கொஞ்சம் தான் நம்ம நிலைமை இப்படி இருக்கும் என்று நம்மளுக்கு நினைக்கிற சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒன்று தான் பண்ண வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகள் வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது கர்த்தரை தேட வேண்டாம், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். துதிச்சுனா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 24 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பிரேதங்கள் கிடக்குது பாருங்க. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நீங்க துதிச்சீங்கன்னா, நீங்க ஆராதிச்சீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒருவரும் தப்பவில்லை. பிசாசின் கிரைகள் தப்பவில்லை, எல்லாம் அழிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு முன்னாடி பாடினாங்க, யுத்தத்துக்கு முன்னாடி துதிச்சாங்க, ஆராதனை பண்ணாங்க. ஜெயம் பெற்ற பிறகு கூடுறாங்க. பெராக்காவில் கூடினார்கள். 26 வசனம் வாசிங்க. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார்கள். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அநேக பேர் சபையில் வருவாங்க, நன்மை பெற்றுக்கொண்டு போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் யுத்தம் முடிந்த பிறகு கர்த்தரை மறந்துடுவாங்க. ஆனால் இவர்கள் மறக்கவில்லை. பெராக்காவிலே கூடினார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அல்லேலூயா. ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள். அல்லேலூயா. பெராக்காவில் கூடினார்கள். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம கஷ்டங்கள் வரும்பொழுது கர்த்தரை தேடுகிறதும், கஷ்டங்கள் போன பிறகு கர்த்தரை விட்டு விடுகிறதுமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மளோட நெருக்கடிகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது கர்த்தரை தேடிக்கிறோமா, கர்த்தரை ஆராதிக்கிறோமா, கர்த்தர் நன்மை செய்த பிறகு கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பெராக்காவிலே கூடினார்கள். கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? நன்றி செலுத்தினார்கள், சோத்திரம் செலுத்தினார்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுவாருங்க. நீங்க சும்மா இருங்க, சும்மா இருக்க சொல்லுங்க. சும்மா இருங்கன்னா சும்மா இருக்க சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடினார்கள். ஆண்ட சமூகத்தில் நாம் துதிக்க வேண்டும். ஆண்ட சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். அதுக்கு தாங்க சும்மா இருக்கின்ற அர்த்தம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதி செய்ய தொடங்கின போதே எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு கர்த்தர் மகிழ செய்தார். அல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாரும் உணர்ந்து பல்ல கரங்கள் தட்டி. எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தை உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தை உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் ஒன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகோ உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது.
ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்லைங்க. சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. மனிதர்கள் தேடி ஓடாதீங்க, ஆண்டவர் தேடி ஓடுங்க. அதுதாங்க சும்மா இருக்கிறது. சும்மா இருந்த கருத்தை துதிங்க, முழங்கால் படிட்டு ஆராதனை பண்ணுங்க. தேவைகள் மத்தியில, நெருக்கடி மத்தியில, சூழ்நிலைகள் மாறுபாடா இருக்கும்போது ஆண்டவர் யோசபாத் அவர் என்ன பண்ணாரு? கடவுளை தேடினாருங்க. ஆண்டவர் வார்த்தை வருது, இந்த யுத்தத்தை பண்ணிக்கிற நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். ஒன்றே ஒன்று பண்ணுங்க, நீங்கள் துதிங்க, நீங்கள் ஆராதனை செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆராதனை பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் துதிக்கிறீங்களோ, சொந்த பாட்டு வேணால் எழுதுங்க, சொந்த பாட்டு வேணால் பாடுங்க, நம்ம கம்போஸ் பண்ணலாம். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? கர்த்தர் தேவைகள் தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவரை துதிங்க, அதிகாலையில் இருந்து துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் பாட்டு பாட முடியுமோ பாட்டு பாடுங்க, துதிங்க. உங்கள் முழு இருதத்தோடு முழு பலத்தோடு துதிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்கள்லாம் மாற்றி கர்த்தர் ஜெயமாக கர்த்தர் கொடுப்பாராக. நீங்கள் கண்ணுக்கு காண்கிற எகிப்தியரை இனி காண்பதில்லை. இந்த காண்கிற எகிப்தியர் இனி காண்பதில்லை, என்றென்றைக்கு காண்பதில்லை. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மோசே காலத்தில் நடந்த சம்பவத்திற்கு 80 வருடங்களை கழித்து கர்த்தர் அதே தண்ணீரில் யுத்தம் பண்ணினார். எந்த காரியம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறதோ, எந்த காரியங்கள் உங்களுக்கு போராட்டம் கொடுக்கிறதோ, எந்த காரியங்கள் நெருக்கடி கொடுக்கிறதோ, அதே காரியத்தில் கர்த்தர் உங்களை விடுதலையும் பண்ணுவார். ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபார் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.